ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் கேட்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் 28. சஸ்தி வந்த வாடகைக்கார் வந்து மகளிர் காவல் நிலையத்தின் முன் நின்றது. அந்த நேரம் அதிகாலை 4:30 மணி. அப்போதுதான் குருபரன் மனைவியை அழைத்தார். அந்த நேரத்திலும் வழக்கம்போல் குளித்துவிட்டு சௌந்தரம் சாமி அறையில் பூஜை செய்து கொண்டு இருந்தார். போன் பக்கத்தில் தான் இருந்தது. போனை எடுத்து என்னங்க என்றதும், பத்திரமா இருக்கு மருமகள் என்றார். அப்போது பின்னணியில் கேட்ட ஓம் என்ற அந்த ஒளி மனைவி பூஜை அறையில் இருப்பதை சொல்ல, கூட்டிட்டு வந்துடுறேன் என்றார். சரிங்க என்று போனை வைத்த சௌந்தரம், முருகா, என் வீட்டு மகாலட்சுமியை காப்பாற்றி கொடுத்து விட்டாய் முருகா என்று கைதூக்கி கண்ணீர் வடிய கும்பிட்டார். சஸ்தி காரை விட்டு இறங்கி காசை கொடுத்து விட்டு நிமிரும் போது குருபரன் கார் வந்து நின்றது. அவர் இறங்கி வருவதற்குள் சஸ்தி ஸ்டேஷனுக்குள் சென்றான். அங்கே கிடந்த பெஞ்சில் அமர்ந்து இருந்த மனைவியை பார்த்தான். தலை கலைந்து, கண்கள் சிவந்து, வீங்கி, இமைகள் தடித்து, முகமே வீங்கி இருந்தது. ஷாலை காணோம். அவன் நின்று அவளை பார்க்க சோகமாக அமர்ந்து இருந்த தேனுஷா கணவனை கண்ட நொடி மாமா என்று ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். அமைதியா நின்றவன் அடுத்த நொடி அவளை தன்னிடமிருந்து பிரித்து விட்டான் ஒரு அறை. சரியாக அந்த நேரம் உள்ளே நுழைந்த குருபரன், சஸ்தி என்ற அதட்டம். அறிவில்லை பொண்ணுங்க தைரியமா விண்வெளிக்கு கூட போற காலம் இது. இந்த காலத்துல உருப்படியா சினிமா தேட்டருக்கு போயிட்டு வர உனக்கு தெரியலை என்றவன், சரவணா, ஃபார்மாலிட்டிஸ் என்ன என்று பார்த்து முடி என்று சொல்ல, சரவணன், மேடம், இவங்க எங்கள் வீட்டு பெண், கூட்டிகிட்டு போகலாமா, இல்லை ஏதாவது ஃபார்மாலிட்டி இருக்கா என்று கேட்க, இல்லை சார், ஆனால் இவங்க உங்கள் வீட்டு பெண் என்று சொல்லலை. சொல்லியிருந்தால் நாங்களே ஃபோன் பண்ணி சொல்லி இருப்போம் சார் என்றார் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா. மேடம் குருபரனை பார்த்து, பரவாயில்லைங்கம்மா, எங்கள் வீட்டு பொண்ணை இவ்வளவு நேரம் பத்திரமா பார்த்து கொண்டதற்கு ரொம்ப நன்றிம்மா என்றவர், போகலாம் என்று மகனை பார்த்து தலையசைக்க, கோபத்தில் விறுவிறுவென்று சஸ்தி ஸ்டேஷனை விட்டு வெளியேறி அப்பாவின் காரில் ஏற, வாமா மருமகளே என்று தேனுஷாவை நடக்க விட்டு பின்னாடி குருபரனும் சரவணனும் சென்றார்கள். காரின் பின் கதவு திறந்து இருக்க தேனுஷா காரில் ஏறிக்கொண்டாள். சரவணன் கார் ஓட்ட குருபரன் அருகே ஏறி அமர்ந்தார். காரில் எந்த பேச்சும் இல்லை. அமைதியா வீடு போய் சேர சௌந்தரம் வாசலில் எண்ணெய் கிண்ணம் வைத்து கொண்டு நிற்க, காரை விட்டு இறங்கிய சஸ்தி வேகமாக உள்ளே போக, டே இங்கே வா என்றார் குருபரன். சஸ்தி திரும்பி பார்க்க, வான்னு சொன்னேன்ல என்றார். அவன் பல்லை கடித்து கொண்டு வர, சௌந்தரம், இந்த எண்ணெயை 2 பேரும் ஒரு விரலால் 3 தடவை தொட்டு வச்சுக்கிட்டு நில்லுங்க என்றார். அவர்கள் எண்ணெய் வைத்ததும் சரவணன் தயாராக பக்கத்தில் வைத்திருந்த குடத்து நீரை இருவர் தலையிலும் கொட்டியவன், ஒரு டவலை கொடுத்து தொடச்சிக்கிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, அந்த உடையை அப்படியே பாத்ரூமில் வச்சிருங்க, அம்மா இதை எங்கேயாவது தூக்கி போட்டுடுங்க என்றான் சரவணன். சஸ்தி மாடி ஏறி அவன் அறைக்கு செல்ல தேனுஷா கீழே இருந்து அவள் அறைக்கு சென்றாள். குளித்து உடைமாற்றி இருவரும் வரவும் மகன் மருமகளை நிற்க வைத்து விபூதி பூசி விட்ட குருபரன் குளித்து அப்போதுதான் பூஜை முடித்து வந்தார். ஏதோ கிரகம் போட்டு ஆட்டுது, ஆனாலும் மருமகள் பாதுகாப்பாக வந்தது ரொம்ப நிம்மதியாக இருக்கு என்றார் குருபரன். சஸ்தி, எதுக்காக மருமகளை அடித்தாய் என்று குருபரன் கேட்க, ஏன்பா, மதுரை ஒன்றும் சென்னை மாதிரி பெரிய ஊர் இல்லைப்பா, இங்கேயே இவளால் ஒரு சினிமா பார்த்துட்டு திரும்பி வர தெரியலை. தேட்டருக்குள் அவன் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் என்று தெரியும் போதே எழுந்து சத்தம் போட்டு மேனேஜரை கூப்பிட வேண்டியது தானே. அங்கே பயந்து அழுதுகிட்டு இருந்ததால தான் நீ ஒத்தையா வந்திருக்கா என்று அவன் உன்னை மடக்க வெளியே வெயிட் பண்ணி இருக்கிறான். பெண்கள் எந்த இடத்திலும் ஒரு ஆண் இப்படி நடந்து கொண்டால் உன்னை மாதிரி அழுதுகிட்டு இருந்தால் இப்படித்தான் ஆகும். தைரியமாக எதிர்த்து நின்னாதான். இந்த மாதிரி ஆட்கள் வாளை சுருட்டிக்கிட்டு போவானுங்க. எல்லா ஊரிலும் எல்லா இடத்திலும் இந்த மாதிரி கெட்டவனுங்க இருக்கத்தான் செய்வாங்க. பொண்ணுங்க தான் தைரியமாக எதிர்த்து நிற்கணும். வாயை மூடிக்கிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு இவன் பண்ணுறது எப்படி தெரியும்? பட்டென அவனை 2 அறை அரைந்து விட்டு திகாவை கூட்டிக் கொண்டு உடனே வெளியே வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி, திகா உன்னை வேணுமுன்னே தேட்டரில் விட்டுட்டு வந்துட்டா, நீ என்ன பண்ணணும்? உடனே வீட்டில் அம்மாவுக்கோ அப்பாவிற்கோ ஃபோன் பண்ண வேண்டியது தானே. என்கிட்ட அத்தை மாமா ஏன் உங்கள் நம்பர் கூட இல்லை என்றால் மெதுவாக தேனுஷா. ஏன் 20 நாளாக நீ இந்த வீட்டில் தானே இருக்காய், யார் நம்பரையும் ஏன் வாங்கலை? இதுவரை வெளியே போகலை, அதனால் தேவைப்படலை. நேற்று கூட அத்தை தான் மாமா சொன்னதா திகா கூட சினிமாவுக்கு போக சொன்னாங்க.
எல்லாரும் நம்ம வீட்டு ஆட்கள் தானே, அதனால தான் நானும் அசால்ட்டாக இருந்தேன். சரி, நீ மட்டும் ஏன் தனியாக போய் உட்கார்ந்தாய்? நான் உட்காரலங்க. ஒரு டிக்கெட் மட்டும் தனியாக 2 வருஷம் தள்ளி தான் கிடச்சதாம். புகழ்விழியும் திகாவும் தான் என்ன அங்கே உட்கார சொன்னாங்க என்றாள். சரி, அந்த தியேட்டர் மேனேஜர்கிட்ட நம்ம கடை பேரை சொல்லி அவங்க வீட்டு பெண் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் என்று சொல்லி இருந்தால் போதுமே. அதை விட்டுட்டு எதுக்கு தியேட்டரை விட்டு வெளியே போனாய்? நான் தியேட்டரை விட்டு போக நினைக்கலங்க மாமா. கொஞ்ச நேரம் எங்கேயாவது திகா நிற்கிறாளா என்று தான் பார்த்தேன். அவனுங்க முன்னும் பின்னும் நிற்க நான் பயந்து ஓடினேன். 2 தடவை அவன் என்னை பிடித்து விட்டான். என் ஷாலை உருவிட்டான். அவனுடன் நான் மல்லு கட்டியதில் என் கைப்பை எங்கே போச்சுன்னே தெரியலை. அவன்கிட்ட தப்பித்து ஓடினேன். எனக்கு இந்த ஊரே தெரியாது, எங்கே ஓடுறது என்றே தெரியலை. கால் போன போக்கில் ஓடினேன். திரும்ப பிடித்து விட்டான். என் சுடிதார் பின்பக்கம் கூட லேசாக கிழித்து விட்டான். திரும்ப தப்பித்து ஓடும்போது தான் அந்த 2 லேடிஸ் கான்ஸ்டபிள் ஸ்கூட்டியில் வந்தாங்க. அவங்கள பார்த்து உதவி கேட்டேன் என்று நடந்ததை அழுது கொண்டே சொன்னாள். சௌந்தரம் மருமகளை அணைத்து கொண்டு, என்னால் தான் எல்லாம், வீட்டுக்குள்ளே அடைஞ்சு தானே கிடக்காய், போயிட்டு வரட்டும் என்று நினைத்தேன். இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே என்ற சௌந்தரம் அழுதார். போங்க 2 பேரும் என்று பெண்களை அனுப்பிய குருபரன் ஏதோ யோசனையில் இருக்க சஸ்தி சரவணனுக்கு ஃபோன் செய்து, சாரிடா, ஆனால் நான் சொன்ன அனைத்தும் எனக்கு வேண்டும். நான் இன்று இரவு ஃப்ளைட்டில் கிளம்பணும் என்றான். நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நண்பா. அந்த வேலையாத்தான் வெளியே வந்திருக்கிறேன். நீ கேட்ட அனைத்தும் உனக்கு வரும் என்றான். நேற்று இரவில் இருந்து மருமகள் பட்டினி என்று சீக்கிரமாக தேனுஷாவை சாப்பிட வைத்து, நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்கு. திகா இப்படி ஒரு முட்டாளா இருப்பா என்று நான் நினைக்கவே இல்லை. அவளை நம்பி வெளியே உன்னை அனுப்பினது எங்க தப்பு, போய் தூங்கு என்று அனுப்பினார். இரவு முழுக்க யாருமே தூங்கலை. காலை உணவு உண்டபின் அவரவர் தூங்க சென்றார்கள். காலையில் தான் எழுந்து வந்தபோது அப்பா, அண்ணன், தேனுஷா மூவரும் கீழே இருக்க அவளை யாருமே கண்டுகொள்ளவில்லை. திகாவிற்கு அண்ணனையும் அப்பாவையும் பார்த்து பயம் அக்கியில் பிடித்தது. உண்மையில் அவள் தேனுஷாவை விட்டுட்டு வரலை. படத்தை பற்றின பேச்சு மும்மரத்தில் அவள் கூட அண்ணி வந்ததை மறந்து விட்டாள். அதுதான் அவள் செய்த தவறு. சௌந்தரம் மகள் முகத்தில் விழிக்கவே இல்லை. இருந்தால் சாப்பிட்டால் சாப்பிடு என்று போய்விட்டார். இந்த மாதிரி ஒரு நாளும் சௌந்தரம் இருக்க மாட்டார். காலையில் எழுந்து ஃபோனை ஆன் செய்து பார்த்தால் புகழ்விழி. அவள் நினைத்த மாதிரி திகா இரவு ஃபோனடித்து இருந்தாள். எப்படியும் உடனே போய் மாமா கூட்டி வந்திருப்பார் என்று இவள் நினைத்து கொண்டாள். மதியம் 2 மணி இருக்கும். புகழ்விழிக்கு ஒரு தோழி ஒரு வீடியோ கிளிப் அனுப்பி இருந்தாள். தம்லைனே, பட்டு மாளிகை குடும்பத்தில் பட்பட் பட்டாசாய் குடும்ப பிரச்சனை, புதுமண தம்பதிகள் நள்ளிரவு மகளிர் காவல் நிலையம் சென்றார்கள் என்று போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அழுது கொண்டே வந்த தேனுஷா சஸ்தி குருபரன் போட்டோ போட்டு வந்திருந்தது. அடடா, பிரச்சனை இந்தளவு போய்விட்டதா என்றவள் அதை தன் தாய் தந்தையிடம் காட்டினாள். பார்த்த பெரியவர்கள் அதிர்ந்து போனார்கள். என்னங்க இது, நேற்று இரவு என்ன நடந்தது? ஏன் அண்ணன் நம்மக்கிட்ட சொல்லலை என்று சந்திரா பதற, தெரியல சந்திரா, கிளம்பு, அங்கே போய் பார்க்கலாம். நாமளும் சஸ்தி கல்யாணத்துக்கு பிறகு அங்கே போகவே இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியல, போய்த்தான் கேட்கணும் என்றவர் இந்திரா கணவரை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி 2 பேரும் கிளம்பி வாங்க என்றார். அதன்படியே அவர்கள் அங்கே செல்ல அப்போதுதான் தூங்கி எழுந்து சாப்பிட்டு விட்டு அமர்ந்தார்கள் அப்பாவும் மகனும். தங்கை வீட்டார் வரவும் வாங்க என்றார் கசங்கிய குரலில், கசங்கிய முகத்துடன். சந்திரா, அண்ணே, ஃபோனில் என்னென்னவோ வந்திருக்கு என்றார். ஃபோனில் என்றதும் அப்பாவுக்கும் மகனுக்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன வந்திருக்கு என்று குருபரன் கேட்க, என்னங்க அந்த ஃபோட்டோவை காட்டுங்க என்றதும் ஆண்கள் ஆடிப்போய் விட்டார்கள். தேனுஷாவை அந்த ரவுடி மல்லு கட்டியது எவனாவது ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டானோ என்று பயந்து விட்டார்கள். பெரிய மச்சான் காட்ட அதை பார்த்த குருபரனுக்கு மூச்சு வந்தது. ஆனாலும் இப்படி குடும்பத்தோட மகளிர் காவல் நிலையம் போனதை ஃபோட்டோ எடுத்து எவனோ போட்டு விட்டானே என்ற ஆத்திரம். மகனிடம் அந்த ஃபோனை காட்டினார். நல்ல வேளை, ஸ்டேஷனில் நான் கோபத்தில் அவளை அடித்ததை எவனும் ஃபோட்டோ எடுக்கலை. எடுத்திருந்தா காவல் நிலையத்திலேயே கை நீட்டி அடித்த கணவன் என்று தம்லைன் போட்டு இருப்பானுங்க என்று நினைத்து கொண்டான். உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்து, இனி அது அந்த நெட்டில் வராது,
இனி உடனே சரவணனுக்கு ஃபோன் அடிக்க, இனி அது நெட்டில் வராது சஸ்தி, தூக்கியாச்சு. யாரோ அதிகாலையில் பார்த்தவன் குடும்பத்தோடு வரவும் எடுத்து போட்டுட்டான். அவனை செமத்தியாக கவனித்து விட்டேன். இப்போ வீட்டுக்கு தான் வந்து கொண்டு இருக்கேன். 5 நிமிடம் பொறு என்றான். ஃபோனை மாமா கிட்ட கொடுத்த சஸ்தி அமைதியாக இருக்க, என்னென்ன நடந்தது? நேற்று ராத்திரி தானே பிள்ளைங்க கூட தேனுஷா சினிமாவுக்கு போயிட்டு வந்துச்சு. இது எப்போ நடந்தது என்று கேட்க, குருபரன் என்றும் இல்லாத அளவு அமைதியாக இருந்தார். அக்கா தங்கைகளுக்கு அடி வயிற்றில் புளியை கரைத்தது. ஏன் மச்சான்களுக்குமே அப்படித்தான். ஏனென்றால் தாட்போட் என்று குதித்து சண்டை போடும் குருபரனின் கோபம் எளிதில் போய்விடும். இப்படி அழுத்தமாக இருந்தால் ஆபத்து. அவர் இதுவரை தங்கைகளிடம் இப்படி இருந்தது இல்லை. வேறு யார் மேலாவது கோபம் என்றால் அவரே ஃபோன் பண்ணி பேசி இருப்பார். இல்லை, வந்த பிறகாவது படபடவென இவர்களிடம் சொல்லி இருப்பார்.